டிரைவிங் பண்ணும்போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. அதே மாதிரி நைட் டைம் டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 7 சனி ஆரம்பிக்கும் போது தான் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய சேஞ்சஸும் நடக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, ஃபாரின் போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது, இந்த வருஷம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, அந்த பாக்கியமும் கிடைக்கும். வணக்கம், வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. நம்ம குரோதி வருட ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் நம்ம கூட இருக்காரு. நம்ம மீன ராசிக்கு குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் வர்ணஜாலம்? ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. நீங்கள் பார்த்து கொடுத்து ஆரம்பிக்க சொன்ன தேதியில் ஆரம்பித்து அது ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. வெரி குட், வெரி குட். சொல்லுங்கள் சார். நம்ம இந்த குரோதி வருட ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வரக்கூடிய குரோதி வருடம்? மீன ராசி அப்படிங்கிறது ஒரு குருவோட ராசி. மீன ராசியினுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிக்சரே பார்த்தீங்கன்னாக்கா 2 மீன், ஒரு மீன் வந்து இன்னொரு மீனோட வாழை அப்படி கவிழ்ந்து இப்படி போகிற மாதிரி. இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு தூண்டுகோல், ஒரு கைடன்ஸ் வேணும். அவங்க பின்னாடி அப்படி ஃபாலோ பண்ணி போனாங்கனாக்கா அதுக்கப்புறமா தனியாக அவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த இனிஷியல் கைடன்ஸ் அண்ட் ஸ்பைக் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. இதில் வந்து மெயினாக வந்து இவங்க வந்து சோஷியல் பீயிங். ஓகே. சோஷியல் பீயிங்னாக்கா நம்மெல்லாம் ஜென்ரலாக என்ன நினைப்போம், ஒரு ஃபேமிலியோட நம்ம வந்து எங்கேயாவது டூருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு நினைப்போம். இவங்க வந்து அந்த காம்பவுண்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகலாமா, அந்த காலனியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டூருக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு பொதுநலன் உள்ள ஒரு மனிதர்கள். இமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவங்களுக்கு. அதே மாதிரி ஞானமும் ஜாஸ்தி. ஓகே. அதாவது குருவோட தன்மை வந்து சோஷியல் வெல்பீயிங்கை எப்படி கொண்டு வரலாங்கிறதுல வந்து இவங்க வந்து அந்த வடிவத்தை வந்து அழகாக கொண்டு வருவாங்க. குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே மீனராசிக்காரங்க யார் வந்தாலும் எல்லாருக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பும் பாண்டிங்கும் இருக்கும். அவங்களுடைய நேச்சர் வந்து அவ்வளோ சாஃப்ட். அந்த சாஃப்ட்னஸ் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி. ஆனால் இவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு யாராவது ஒரு தூண்டுகோல், அவங்கள பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறமா அவங்க வந்து வேறு லெவலுக்கு பிக்கப் பண்ணி போயிடுவாங்க. மீன ராசியில் இருக்கக்கூடியது வந்து பூரட்டாதி ஒரு பாதம், அதை தவிர உத்திரட்டாதியும் ரேவதியும் ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அந்த ராசியில் வந்து ராகு இருக்கார், குரு வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கார். லக்னாதிபதியோ ராசியாதிபதியான குரு வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கார். மே 1ஆம் தேதி வந்து 3ஆம் பாவத்துக்கு போயிடுவார். பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த ராகு பெயர்ச்சியாகி இங்கே வந்த டயத்தில் இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபாரமான ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடுக்கு போயிருப்பாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம், இல்லை இவங்க பிளான் பண்ணி பண்ணதாக கூட இருக்கலாம். ஃபாரினில் போய் செட்டில் ஆகியும் இருந்திருக்கலாம். ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கும். 2ஆம் பாவத்தில் இருக்கிற குரு வந்து கம்ப்ளீட்டாக என்னன்னு சொல்ல ஃபுல் பவரில் ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார் மிடில் ஆஃப் த இயர் வரைக்கும். எப்போது இந்த பெயர்ச்சி இந்த பக்கம் வந்தாரோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோலாம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் 2ஆம் பாவத்துக்கு ஒரு செக் எப்போவுமே சனீஸ்வரர் வந்து கொடுத்துட்டே இருக்கார். எனக்கு அவர் வந்து 3ஆம் பார்வையாக பார்த்துட்டே இருக்கார். இப்போ வந்து என்ன ஆகிடும்னாக்கா 2ஆம் பாவத்துலேருந்து அவர் 3ஆம் பாவத்துக்கு போகும்பொழுது 3ஆம் பாவத்துக்குரிய எல்லா பாசிட்டிவ்ஸும் இவங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் பாவம்னு சொல்கிறது வந்து சகோதரஸ்தானம். அதே மாதிரி இம்மீடியட் சப்போர்ட் சிஸ்டம், ஏதாவது இவங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம்லாம் உடனே கிடைக்கும். மன தைரியம் வரும். அதே மாதிரி அவர் பார்க்குறது வந்து இவங்களோட 9ஆம் பாவத்தை, பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு. அவர் 8ஆம் பாவத்தினுடைய வேலையும் பார்க்கணும், ஏன்னா சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. 2 சுக்கிரனோட வேலையும் குருவே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இவங்களுக்கு ஒரு தனி ரெக்கக்னிஷன் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அவர் அங்கே போன உடனே. அதே மாதிரி பாக்கியம் வந்து ஓப்பன் ஆகும். இவங்க வந்து ஏன்னா 10ஆம் பாவாதிபதியும் குருவே. ஸோ ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ரஸ் வந்து இந்த டயத்தில் வந்து இவங்களுக்கு 100% இருக்குது. 9ஆம் பாவத்தை சனீஸ்வரரும் பார்க்குறாரு, 12லேயே இருந்துட்டு பார்க்குறாரு அவர். ஸோ இவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதோ இல்லை ஃபாரின்லேருந்து ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்களுக்கு வர்றதோ
இந்த வருஷம் வந்து ஹைலி பாசிபிள். நான் இவங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் காஷன் என்னதுன்னா, எக்ஸ்பேன்ஷன் மோடில் போகும்போது தடப்படன்னு பெருசாக பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக அடி வைக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 12ல் இருக்கிற சனீஸ்வரர் எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. 7.5 சனி ஆரம்பிக்கும்போது தான் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய சேஞ்சஸும் நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து இவங்க இந்த 7.5 வருஷம் தாண்டும் பொழுது தே வில் ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் அவர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வருவார். ஸோ இவங்களுக்கு ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, ஃபாரின் போகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இந்த கல்யாண தடைகள் இருந்து இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, அந்த பாக்கியமும் கிடைக்கும். 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், அந்த விஷயமும் இருக்குது. இவங்களுக்கு வந்து 7ஆம் பாவத்தையும் பார்ப்பார் குரு, வந்து அங்கே போயிட்டு 7ஆம் பாவத்தையும் பார்ப்பார். ஸோ 100% ஒரு ஃபாரின் டூர் எப்படியாவது இவங்க போவாங்க. இப்போவே நிறைய க்ஷேத்ரா நம்ம இருக்கலாம், இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேங்கிற சான்சஸ் நிறைய கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், நல்லாவே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஜென்ரல் காஷன் என்னதுன்னா, டிரைவிங் பண்ணும்போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. ஏன்னா ராகு இருக்கும்பொழுது மனம் வந்து ஒரு செகண்ட் அப்படி ஸ்லிப் ஆகும். ஸோ அதனால் இவங்க டிரைவிங் பண்ணுறது ரொம்ப காஷியஸாக ஓட்டணும். அதே மாதிரி நைட் டைம் டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து சரியாக இல்லை அப்படின்னா முதல்ல அதை செக் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஓப்பனாக எந்த ஒயரிங் அது இதெல்லாம் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே. இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல பூஸ்டிங் பீரியட் தான். 3ல் வந்து லக்னாதிபதி போகிறது நல்ல சப்போர்ட் சிஸ்டம், நல்ல ப்ரோக்ரஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்லா இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே. சொல்லுங்கள். அவங்களோட ஹெல்த்து வந்து இவங்களுக்கு வந்து அதுதான் சொல்கிறேனே, இப்போ வந்து ப்ரீதிங் இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ப்ரீதிங் இஷ்யூஸ்னால் ஜென்ரலாக அந்த ராகு வந்து லக்னத்துக்கு வரும்போது ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கால் பாதத்தில் ஏதாவது அடிபடுறது, ஆங்கிளில் ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இப்போவே வந்து ஏதாவது ஒரு லிகமெண்ட் டேரு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்கலாம் இருப்பாங்க. பண்ணிட்டாங்கனாக்கா அதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆக்டிவிட்டிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு ஃபுல் ஹீலிங் டைம் கொடுத்து பண்ணினா நல்லது. ட்ரைவ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு ராத்திரி டிரைவிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், இந்த ராசிலேயே ராகு கேது இருந்தால் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுலேருந்து அவங்க எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியெல்லாம் இருந்தால் அவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? இப்போது பொதுவாக வந்து ராகுவோ கேதுவோ வந்து ராசியில் இருக்காங்கனாக்கா அந்த ராசிநாதனோட வேலையை ராகுவோ கேதுவோ தான் பார்க்கும். ஸோ இப்போ வந்து மீனத்தில் வந்து ராகு இருக்காருங்கும்போது குருவோட வேலையை ராகு தான் பார்ப்பார். ஸோ அவர் வந்து குருவோட ஃபுல் பவரை எடுத்துட்டு அவர் வந்து அந்த வேலையை பார்க்குறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பொதுவாக ராகு கேத்துனாலே துர்கையை நல்லா பிடிச்சிக்கணும். ஓகே. துர்கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சுன்னு அவங்க வணங்கினாங்கனாக்கா 32 நாம துர்கையோட நாமம் இருக்குது, அதை படிக்கலாம் இவங்க ரெகுலராக. அதே மாதிரி கனக துர்கா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். விஜயவாடாவில் இருக்கு இல்லையா, கனக துர்கா கோயிலுக்கு போயிட்டு அது வியாழக்கிழமையாக போனால் ரொம்ப விசேஷம். ஓகே. வியாழக்கிழமையாக போயிட்டு கனகதுர்கையை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிட்டு வந்தாங்கனாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பீரியட் வந்து இஸ் மச் குட். ஆக்சுவலாக ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குழந்தை பாக்கியம் இருக்கேம்மா. 9ஆம் பாவத்தை அவர் வந்து குரு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் 100% இருக்குது. அது இருக்கவே இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து ட்வின்ஸாக கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ட்வின்ஸாக கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லபடியாகவே இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கல்யாணத்துக்குன்னுட்டு யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்யாண தடைகள் இருக்கலாம். இந்த ராகு கேத்துக்கள் ராசிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து போக வேண்டிய ஸ்தலங்கள் வந்து இதுதான், நம்ம திருநாகேஸ்வரமும் காளஹஸ்தியும் தான். போயிட்டு வந்தாங்கனாக்கா அந்த தடைகள் வந்து இவங்களுக்கு நீங்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கு ஏதாவது டேட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை திருநாகேஸ்வரம் இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ வீக்கெண்டு தான் ஃபீல் பண்ணுவாங்க சில பேர்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்கெல்லாம்.
சனிக்கிழமையாக போகிறது ஓகே, சண்டே போகிறத விட சாட்டர்டே போயிட்டு வர்றது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி அது அஷ்டமியாவோ இல்லை சதுர்தசியாவோ அமாவாசையாவோ அமைஞ்சதுன்னா அந்த மாதிரி நாட்களாக பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். தேங்க்யூ சார்.